ஸோ ஹாய் வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோப்ளக்ஸ் கேம்ல ஏதாவது சொல்லி பார்க்க போகிறோம். சாரி, நான் வந்துட்டு ப்ளாகில் கொஞ்சம் சிக்கலாகிடுச்சு. ஸோ இந்த கேமோட பேர் வந்துட்டு இட்டாலியன் பிரெயின் ராட் ஜம்ப் கிளிக்கர். இட்டாலியன் பிரெயின் ராட் ஜம்ப் கிளிக்கர் இந்த கேமோட பேர். ஸோ ப்ளாகில் கொஞ்சம் சிக்கலாகிடுச்சு. நான் கொஞ்சம் இயர்ஸ் கழித்து போடுறேன். நான் வந்து இதில் ஏற்கனவே விளையாடிருக்கேன். பிகினர் முடிச்சுட்டேன், அமைச்சர் முடிச்சுட்டேன், எக்ஸ்பர்ட் முடிச்சுட்டேன். இப்போது வெற்றி ரேங்க்கு வந்திருக்கேன். நான் என்னோடய மாப் வந்து பொனேக்கா அம்பலகு. ஸோ அந்த மாப் தான் என்னோடது. நெக்ஸ்ட் வந்துட்டு 6 வின்ஸ். ஸோ நான் வந்து எர்த்தில் வந்துட்டு அது மீன்ஸ் இதுதான் வந்து தீம். எர்த்தில் வந்துட்டு +1 வின்ஸ் எர்த்தில். மூணில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இடத்துல வந்து ஒரே ஜம்பில் முடிச்சிடுவேன். மூணுலேயும் ஒரே ஜம்பில் முடிச்சிடுவேன்னு சொல்ல முடியாது. 2 ஜம்பில் ஒரே ஜம்பில் முடிச்சிடுவேன். சாரி, அது முன்னாடி இப்போது நான் ஒரே ஜம்பில் முடிச்சிடுவேன். ஸோ இடத்துல வந்து +4 வின்ஸ் மீன்ஸ் 4 வின்ஸ். ஸோ லாவாவில் வந்து பார்த்திங்கன்னா லாவாவில் வந்துட்டு +10 வின்ஸ் மீன்ஸ் 10 வின்ஸ். +10 மீன்ஸ் 11ன்னு நினச்சிப்பேன். +10னா 10 தான், ஓகேவா? ஸோ லாவாவில் வந்துட்டு மேலே போகணுன்னா நமக்கு வந்து 2 ஜம்ப்பு தேவை. 2 ஜம்பில் முடிச்சிடுவேன். கரெக்டாக போயிடு. ஐயோ கடும். ஐயோ எந்த சைட் வந்துட்டேன். ஸோ இப்போ ஒரே ஜம்பு முடிச்சிடுவேன். வந்துட்டேன். லாவாவில் வந்து +10. முதல்ல ஐஸு போனோன்னா இதில் வந்து ரேஸ் எல்லாம் வரும். நம்ம அதை வந்து கலந்துக்கணும். நம்ம எப்படி ஸ்கூலில் ரன்னிங் ரேஸ் மாதிரி இந்த கேமில் வந்து ஜம்பிங் தனியாக ஒரு ரேஸ் இருக்குது. ஐஸில் வந்து எவ்வளோ வின்னுன்னா எனக்கே தெரில, மறந்து போச்சு. கரெக்டாக ஐஸில் வந்து +20 வின்ஸு. ஸோ நான் ஃப்ளவருக்கு போனோன்னா ஃப்ளவரில் வந்துட்டு +40 வின்ஸு. வேணாம் அப்படியே இருக்கலாம், ஃப்ளவர்ஸ்க்கு இருக்கலாம். ஸோ ஃப்ளவர்ஸ்க்கு அப்புறமேட்டு ஸ்னோ நமக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்டு வந்திருக்கு. கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா +100 ஜம். ஸோ நான் யூஸ் பண்ணுற எடிட்டிங் ஆப் வந்துட்டு VN எடிட்டர் ஆப். நான் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான் அது நேமு. ஸோ நான் வந்து ஸ்னோக்கு வந்துட்டேன். ஸ்னோவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜம்ப்புன்னு மறந்து போச்சு. ஸ்னோவில் வந்துட்டு +80 வின்ஸு. ஸ்னோவில் வந்து 80 வின்ஸு. சாரி காய்ஸ், பெயின் தலை சொரிஞ்சிட்டேன் தெரியாமல், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 3 ஜம்ப்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து உங்கள் பேர் எழுதி நான் வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோவாக போடுறேன், ஏதாச்சும் ட்ராயிங் போடுறேன், எங்கள் அம்மா ஸ்டைலில் பண்ணுற குக்கிங்க நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன போடலாம், இந்த மாதிரி கேம் போடலாம். கொஞ்சம் வருஷம் கழித்து தான் கைஸ் நான் விலாகே போடுறேன். சாரி. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரேஸில் வந்து நான் ஜாயின் பண்ணலைன்னா அவ்வளோதான். ரேஸில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ரேஸ்க்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்பின் பண்ணோம்னா +1 வின்ஸு. ஏன் இந்த மாதிரி ரெட் கலர் போட்டுக்கிறாங்கன்னா கேம் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ 2 டுங் சாகு இருந்தாங்கன்னா அது 2 டுங் சாகுமே வந்து பிகினர்ஸு. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வின் ஆகிட்டோம். வேறு யார் வின் ஆகலான்னு தெரியும்.
கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 250 வின்ஸு கைஸ். ஸோ மூணில் போட்டோம். லாவா, ஐஸு, ஃப்ளவர், ஸ்னோ, டார்க்கு. கோல்டு பார்த்தீங்கன்னா 1005K வின்ஸு வேணும். அதுக்கு 1005K வின்ஸு வந்தால் தான் மார்க்கில் இருமோ அண்ணாக்கா இருக்குது. எங்கே நிற்கிறோ மார்க் சேஞ்ச் பண்ணிடுறேன். பொனேக்கா ஐ திங்க் கேப்புச்சினால தான் எதுவும் வரும்னு நினைக்கிறேன். கேப்சினா, அசிசினோ, பலேரா, கேப்சினோ, பலேரா, லொல்லொல். அதனால் பலடினா கேப்புச்சினாக்கா தான் கைஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு அதை அன்லாக் பண்ணிடுவோம். அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு என்ன இது பலடினா கேப்புச்சினா எப்படி இருக்குது? நல்லாவே இல்லை. மூஞ்செல்லாம் பாருங்கள், பேய் மாடி இருக்குது. நம்ம வீடியோவில் பார்க்குற பலடினா கேப்புச்சினாலாம் ஃப்ராக் போட்டிருக்கோம். பேலடின் ட்ரெஸ் போட்டிருக்கோம். இதில் என்னதானா செட்டியும் அது என்னமோ போட்டுக்குது. ஐயோ ஐயோ இது வந்து டப்பிங் பண்ண தான் போடுறேன். வீடியோ எடுக்கும் போதே டப்பிங் பண்ணேன். பட் அது மியூசிக்கோட செஞ்சு நல்லா வரலன்னு எடிட் பண்ணும்போது டப்பிங் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னா ஐக்கோங்க ரோப்ளாக்ஸில். என்னோட ரோப்ளாக்ஸ் ஐடியா எப்போவுமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் மீன்ஸ் என்னோடய சேனல் நேம் இருக்கும். அந்த சேனல் நேமுக்கு கீழே ஒரு இது மாதிரி இருக்கும். அதில் அது பேர் என்னன்னு தெரியல, அதில் இருக்கும். அது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் என்ன இன்ஸ்டாகிராம் ஐடி கூட அதில் தான் இருக்கும். பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டார்க்கில் வந்து 150 வின்ஸு. ஓ மை காட், 1K வின்ஸாக கிடச்சி. என்னடா அது? என்னமோ வந்திருக்கு. கோஸ்ட்டு எக்கா. சூப்பர். ஸோ என்னோட ஹோம் டூர் என்னன்னா சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். ஸோ அதான் கைஸ், இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டான லாங் வீடியோ அப்படின்னு நினச்சிக்கோங்க. பிகாஸ் எனக்கு அவ்வளோ பெருசாக எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. நான் வந்து ஷார்ட்ஸ் இருக்கணும். அப்புறமேட்டு நான் வந்து வேலை இருக்குது. நான் வந்து ஹோம் டூர் பண்ணணும். ஸோ அதனால் நான் பண்ணணும்ல. அதனால தான் நான் வந்து சீக்கிரமாக முடிச்சிடுறேன் எல்லா வீடியோஸும். அதனால் எனக்கு தப்பாக எடுத்துக்காங்க. நான் வந்து ஒரு விளாக்ஸ் எல்லாம் போடும்போது நான் பெரிய வீடியோவாக எடுக்கிறேன். இப்போதைக்கு இந்த 10 minutes 15 minutes 9 minutes அந்த மாதிரி தான். ஸோ adjust करो प्लीज़. So bye guys, bye.